எங்களுக்கு ஞாபகம், நாம் நம்முடைய சிறு பிராயத்துல ஒரு வெள்ளம், ஏதாவது ஒரு அனர்த்தம் என்றா ஒரு 20 வருஷம், ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை, 20 வருஷத்துக்கு ஒரு முறை, 40 வருஷத்துக்கு ஒரு முறை இப்படியான அனர்த்தங்கள் நமக்கு கேள்விப்படும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று எவ்வளவு வேகமாக இந்த அனர்த்தங்கள் நடக்குதுண்டா, வருடத்தில் ஒரு முறை அல்ல, வருடத்தில் பல முறை. அதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய அனுமதி, அல்லாஹுடைய கட்டளை இல்லாமல் எதுவுமே நிகழாது. அதே போல கருத்து தான் சூரியன் மறைய முன்னால் உள்ள நேரம். அது வெள்ளிக்கிழமை விசேஷம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃமின்களாகிய நாம் ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கையுடன் தான் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு வினாடியையும் கழித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய அனுமதி, அல்லாஹுடைய கட்டளை இல்லாமல் எதுவுமே நிகழாது. எதுவுமே நிகழாது. நிகழக்கூடிய அனைத்து விடயங்களும் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில், அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் நிகழ்ந்து கொண்டிருக்குது. நாம் சிந்தித்து எங்களுடைய உற்சாகத்தினூடாக, எங்களுடைய செயலினூடாக செய்யக்கூடிய விடயங்களும் அது அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில், அல்லாஹுடைய கதிரின் அடிப்படையில தான் நிகழ்ந்து கொண்டிருக்குது என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில ஒரு ஒப்பந்தத்துடன் நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வினாடியும் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில ஒரு கான்ட்ராக்ட் இருந்து கொண்டே இருக்குது. ஒரு கான்ட்ராக்ட் இருந்து கொண்டே இருக்குது. அந்த கான்ட்ராக்டை சூரத்துல் ஃபாத்திஹால நாம் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கோம். அந்த எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை சூரத்துல் ஃபாத்திஹால நாம் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னிடத்திலே தான் நாம் உதவி தேடுகிறேன், உன்னே நாம் வணங்குகிறோம் என்ற இந்த விடயத்தை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இஸ்திக்ஃபார்களில் மிக முக்கியமான தலை சிறந்த சையதுல் இஸ்திக்ஃபார் என்ற ஒரு துஆவை, ஒரு இஸ்திக்ஃபாரை நமக்கு கற்றுத்தந்தார்கள். இவ்வளவு ஒரு அழகான ஒரு இஸ்திக்ஃபார் என்றா, அந்த சையதுல் இஸ்திக்ஃபாரை காலையிலையும் மாலையிலையும் ஓதும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டார்கள். ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். இந்த சையதுல் இஸ்திக்ஃபாரை யாராவது காலையில் ஓதினால் மாலை வரைக்கும் அவருக்கு ஏதாவது நிகழ்ந்தால், அவர் வஃபாத்தானால் அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகும். மாலையில் ஓதினவர் அது காலையில அவர் விடியும் வரைக்குமான கால பகுதியில அவருக்கு ஏதாவது நிகழ்ந்து அவர் வஃபாத்தானார்னா அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகும் என்ற ரிவாயத்தின் கருத்தின் அடிப்படையில ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை, இந்த துஆவை, இந்த இஸ்திக்ஃபாரை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதில் ஒரு விடயத்தை நாம் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த அஹத், ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்துவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு வாரமும் ஜும்ஆவுடைய தினம் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரு இடம். ஜும்ஆவுடைய குதுபா இந்த ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு உபதேசமே தவிர வேற எதுவும் அல்ல. ஜும்ஆவுடைய தினத்தில் இந்த குதுபாவில் நாம் இந்த ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹுடனான இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்தி, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி நாம் வாழ வேண்டும், தக்வாவுடன் வாழ வேண்டும் என்ற இந்த வசியா கூறப்படலண்டா, முன்வைக்கப்படலண்டா, வசியத்தில்லண்டா குதுபா சிஹத்தாகாது. அந்த சையதுல் இஸ்திக்ஃபார்ல அல்லாஹ் இடத்துல நாம் என்ன சொல்றோம்? அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ், நீதான் என்னுடைய ரப்பி. அல்லாஹ் என்னுடைய ரப்பி என்றா என்னுடைய அனைத்து விடயங்களையும் செய்யக்கூடிய நீதான், என்னை பராமரிக்கக்கூடிய நீதான், எனக்கு நோய் வந்தா எனக்கு நோயிலிருந்து ஷிஃபாவை தரக்கூடிய நீதான், உணவளிக்கிற நீதான் என்னுடைய சஸ்டெய்னர், எல்லா ப்ரொவைடர், ப்ரொடெக்டர் என்ற அனைத்தும் நீதான் என்னுடைய ரப், நீதான் என்னுடைய எஜமான். அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த், யா அல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேற யாருமே இல்லை, வேற எந்த ஒரு இலாஹும் இந்த உலகத்தில் இல்லை. யா அல்லாஹ், வேற எந்த ஒரு இலாஹும் இல்லை. லா இலாஹ இல்லா அன்த், அவங்க வேற ஏதாவது இலாஹா நம்பினால் அது உண்மையான இலாஹ் அல்ல, அது ஒரு மாயம்,
தவிர உண்மையான ரப் அல்லாஹ் மாத்திரம் தான். லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி, யா அல்லாஹ் நீதான் என்னை படைத்தாய், என்னை படைத்தவன் என்னுடைய ஹாலிக் நீ. அன்த ஹலக்தனி வ அன அபுதுக், யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமையாக உன்னுடைய அடியானாக இருக்கிறேன். நான் வேற யாருடைய அடிமையாக அல்ல இந்த உலகத்துல வாழ்றேன். யா அல்லாஹ் நீ என்னுடைய எஜமான், நான் உன்னுடைய அடிமை. யா அல்லாஹ் இது மிக முக்கியமான ஒரு விடயம். ஒரு பக்கம் அல்லாஹுடனான எங்களோட ஒப்பந்தம், நான் சொல்றேன் யா அல்லாஹ் நீதான் என்னுடைய எஜமான் என்று சொல்றதோட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஸ்லேவரி, மற்ற எல்லா அடிமத்துவத்திலிருந்தும் நாம் நம்மை தூய்மையாக்குறோம். யா அல்லாஹ் வேற யாருக்குமே நான் அடிமை இல்லை. வஅனா அப்துக் வஅனா அலா அஹ்திக், யா அல்லாஹ் இந்த உலகத்துல எனக்கு யாருடன் ஒப்பந்தம் இருந்தாலும் அது உன்னுடன் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்துதான். எனக்கும் என்னுடைய பெற்றாருக்குமான உறவு ஒப்பந்தம் உன்னுடன் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்துதான். எனக்கும் என்னுடைய சகோதரருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம், அந்த குடும்ப உறவு இருக்குதே, அது உன்னுடன் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்துதான். வஅனா அலா அஹ்திக், உன்னுடன் நான் ஒரு ஒப்பந்தத்துடன் இருக்கிறேன். வஅதிக மஸ்ததஅத், யா அல்லாஹ் ஏண்டிய அளவு இதான் எனக்கு எவ்வளவு ஏழுமோ யா அல்லாஹ் அந்த அளவு இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிபந்தனையையும் பூர்த்தி செய்ய நான் முயற்சிக்கிறேன். வஅதிக மஸ்ததஅத் அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅத், யா அல்லாஹ் இதுல மிக முக்கியமான என்னுடைய செயல்களுடைய தீங்கை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். என்னுடைய செயல்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல எங்களுக்கு ஏதாவது தீங்கு உண்டாதா இருந்தால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில தான் அது நடக்குது. ஆனா அது எங்களுடைய செயல்களுடைய விபரீதம். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ் லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். அல்லாஹ் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா ஃபஸாதுகளும், அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சொல்றோம் இயற்கை அனர்த்தம் என்று. எதுவுமே இயற்கை அல்ல, அனைத்துமே சேர்க்க ஒன்று எங்கட செயல்னாலதான் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில அது நடந்து கொண்டிருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பக்கம் எங்களுடைய பாவங்கள், இன்னொரு பக்கம் நாம் இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு தந்த வளங்களை நாம் சரியாக பயன்படுத்தாத காரணம், அது எங்களுடைய ஆக்ஷன். உலகத்துல டெவலப்மெண்ட் என்ற அடிப்படையில, உலகத்துல முன்னேற்றம் என்ற அடிப்படையில அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வளங்களை நாம் அதை அளவுக்கு மிஞ்சி அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தேவைக்கு அப்பால் எங்களுடைய ஆசைகளுக்கும் எங்களுடைய பொருளாதார அடிப்படைகளை வைத்து அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற வளம் எங்களுடைய தேவைக்கு மாத்திரம்தான். அந்த தேவைக்கு பயன்படுத்தி மீதமுள்ளதை எதிர்கால சமூகத்துக்கு நாம் விட்டு வைக்கணும், மீதமுள்ளதை மற்றவங்களுக்கு விட்டு வைக்கணும். ஆனால் இப்ப நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல, இந்த குளோபலைசேஷன்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக் சடவாதத்தை அடிப்படையாக வைத்து பொருட்களை சேகரிக்க வேண்டும், பணம் செல்வம் என்ற அடிப்படையில, செல்வம் ஒரு இடத்துல கன்சென்ட்ரேட் பண்ணப்பட வேண்டும் என்ற அடிப்படையில சிலர் அல்லாஹ் இந்த உலகத்துல பிரித்து வைத்திருக்கக்கூடிய வளங்களை அளவுக்கு மிஞ்சி பயன்படுத்துகிறார்கள். டெவலப்மெண்ட் என்ற பெயரில் அவர்கள் அளவுக்கு மிஞ்சி சில விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பொருட்களை உற்பத்தி செய்யும் போது அதனால இருக்கக்கூடிய எஃபெக்ட், இந்த குளோபல் வார்மிங் என்றத முழு உலகமும் இதை பேசிக்கொண்டிருக்கு. இப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கங்களும் கவனம் செலுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு சமிட் தான் கிளைமேட் சேஞ்ச் உடைய சமிட். உலகத்துடைய காலநிலை உடைய மாற்றம், அசாதாரண காலநிலை மாறிக்கொண்டே இருக்குது. எங்களுக்கு ஞாபகம், நாம் நம்முடைய சிறுபிராயத்துல ஒரு வெள்ளம், ஏதாவது ஒரு அனர்த்தம் என்றா ஒரு 20 வருஷம், ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை, 20 வருஷத்துக்கு ஒரு முறை, 40 வருஷத்துக்கு ஒரு முறை இப்படியான அனர்த்தங்கள் நமக்கு கேள்விப்படும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று எவ்வளவு வேகமாக இந்த அனர்த்தங்கள் நடக்குதுண்டா, வருடத்துல ஒரு முறை அல்ல, வருடத்துல பல முறை. உலகத்தில் எல்லா பகுதிகளிலையும் ஒவ்வொரு இடத்திலையும் எங்கே ஒரு அனர்த்தங்கள் நடந்து கொண்டேதான் இருக்குது. அண்டார்டிகா, அது உலகத்தில் இயற்கையாகவே குளிராக இருக்க வேண்டிய இடம், அதனுடைய உஷ்ணத்துடைய அளவு கூடிக்கொண்டு போது அது வெள்ளையாக, அந்த குளிரின் காரணமாக ஸ்னோ, அந்த பனி நிறைந்து வெள்ளையாக காணப்பட்ட அந்த பகுதியில் இப்ப பச்சை பசேலாக மாறிக்கொண்டிருக்குது.
உலகத்துடைய அனைத்து நிலைமைகளும் காலநிலையும் மாறி பிரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு மாறிக்கொண்டிருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய இதற்கான காரணம் 2. ஒன்று, எங்களுடைய பாவங்கள். பாவத்தின் காரணமாக, இதிலும் அந்த சயின்ஸ்லையும் சொல்லுவாங்க டீப் டிப்ரெஷன் என்று. இந்த இந்த காற்றுக்கும் இதுக்குமே டிப்ரெஷன் உண்டாகுது. அதனுடைய டீப் டிப்ரெஷன், அந்த உஷ்ண அளவு கூடிதான் இந்த நிலைமை மாறிக்கொண்டிருக்குது. அதை பாதுகாக்க முடியாது. எப்படி என்றா அதனுடைய பிரஷர் கூடிக்கொண்டு போயிட்டு அது எங்கேயோ திசைக்கு திரும்பி கொண்டிருக்குது. அதை ஃபாலோ பண்ணும் போது எங்களுக்கு விளங்குது, அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த டீப் டிப்ரெஷன் அது பாவங்கள், மனிதர்களுடைய பாவங்கள். அல்லாஹ் இதனால எங்களுக்கு அதனுடைய பாவத்துடைய சில விபரீதங்களை இந்த உலகத்திலே எங்களுடைய செயலுடைய சில விபரீதங்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களுக்கு சுவைக்க செய்றான். ஏனென்றா அது அல்லாஹ் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பின் காரணமாக, அருளின் காரணமாக அதை சுவைச்சா லஅல்லஹும் யர்ஜிஊன், நாம் உணர்ந்து தௌபா செய்து அல்லாஹின் பக்கம் மீளுவதற்கான ஒரு காரணமாக. உலகத்துல நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எங்கெல்லாம் நடக்குதோ அது நமக்கு நேரடியாக பாதிக்காட்டிலும் இன்டைரக்டான பாதிப்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்குது. நாம் அல்லாஹ் இடத்துல அதிகமாக தௌபா இஸ்திக்ஃபார்ல அதிகமாக ஈடுபடுவோமோ அந்த நேரத்தில் அல்லாஹ் அதாபை எங்களை விட்டும் நீக்குவான். அது தண்டனை ஆகாது. அல்லாஹுடைய ரசூலுக்கு கொடுத்த ஒரு வாதா தான் இந்த உம்மத்தை அல்லாஹ் இப்படியான வானத்தால பூமியிலால இந்த இயற்கை அனர்த்தம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் இந்த உம்மத்தை முழுமையாக அல்லாஹ் அழிக்க மாட்டான். இதுக்கு முன்னால வாழ்ந்த சில உம்மத்துக்களை அல்லாஹ் சம்பூர்ணமாக அழித்திருக்கிறான். அல்லாஹுடைய ரசூலுக்கு கொடுத்த ஒரு வாதா தான் இந்த உம்மத்தை அல்லாஹ் அப்படியான இயற்கை அனர்த்தங்கள்ல பாதிப்பு உண்டாகும், அழிவுகள் உண்டாகும். ஆனா இந்த உம்மத் சம்பூர்ணமாக அழியாது. 2வது, வெளி எதிரிகள் இந்த உம்மத்தை தாக்கி சம்பூர்ணமாக அழிக்க மாட்டார்கள். சில தாக்கங்கள் உண்டாகும், சில தாக்குதல்களை செய்வார்கள், ஒரு சாரார் அவர்கள் அழிப்பார்கள். அது எங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும். ஆனா சம்பூர்ணமாக அழிக்க மாட்டார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்ட துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஆனா 3வது ஒரு துஆ ஏற்றுக்கொள்ளப்படல. அது என்னன்னா, இந்த உம்மத் ஒருவருக்கொரு பிரிஞ்சு, இந்த உம்மத் சின்ன சின்ன கூட்டங்களாக பிரிஞ்சு அவங்களுக்கு மத்தியில சண்டையிட்டு அவங்களால உண்டாகக்கூடிய ஆபத்தினால அந்த அழிவு இருக்குதே, அதுக்கு அல்லாஹ் இடத்துல ப்ரொடெக்ஷன் இல்லை. அல்லாஹ் நம்மை அப்படியான நிலைமையை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்யதுல் இஸ்திக்ஃபார்ல அந்த விடயத்தை சொல்றோம். அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅ. யா அல்லாஹ், என்னுடைய செயல்கள், என்னுடைய செயலுடைய விளைவினால எந்த தீங்கு இருக்குதோ அந்த தீங்கை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேய்க்கிறேன். அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிதம்பி. மிக முக்கியம், யா அல்லாஹ், நீ என் மீது செய்திருக்கிற நிஅமத்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் அங்கீகரிக்கிறேன் யா அல்லாஹ், அதை நான் எக்னாலேஜ் பண்றேன் யா அல்லாஹ், அதை எக்னாலேஜ் பண்றேன். அதிகமாக நாம் செய்யக்கூடிய பாவங்கள் பெரிய பாவம் என்னன்னா, அல்லாஹ் எங்கள் மீது செஞ்சிருக்கிற நிஅமத்தை நாங்க அதை இனம் காணாம அல்லாஹ்வுக்கு நன்றி இல்லாதவர்களாக வாழ்றது. நாங்க மற்றவங்களை பார்க்கிறோம், எங்கள் மீது அல்லாஹ் எவ்வளவு நிஅமத்துல செய்திருக்கிறார். காலையிலிருந்து மாலை வரைக்கும் எங்களோட உடல் ரீதியான எங்களுக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிற நிஅமத்தை ஒவ்வொன்றையும் நாம் இனம் காண வேண்டும், ரெகக்னைஸ் பண்ண வேண்டும். இந்த செய்யதுல் இஸ்திக்ஃபார்ல அதுதான் சொல்றோம். அபூஉ லக பிநிஅமதிக அலைய. யா அல்லாஹ், என் மீது நீ செய்த அந்த நிஅமத்தை நான் யா அல்லாஹ் ரெகக்னைஸ் பண்றேன், எக்னாலேஜ் பண்றேன், அதை அங்கீகரிக்கிறேன் யா அல்லாஹ், ஏற்றுக்கொள்கிறேன். அதை நான் அதை நம்பி அதை உறுதியாக நான் யா அல்லாஹ் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் யா அல்லாஹ். வ அபூஉ பிதம்பி. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய தவறுகள் குற்றம் குறைகளை யா அல்லாஹ் உன்னிடத்துல நான் ஒரு பாவி யா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு முன்னால ஒரு பாவிக்கு ஒரு பாவம் செய்த காரணத்தினால அல்லாஹ்வுடைய அதாப் வராது. அவன் பாவம் செய்து தௌபா செய்ய மறுத்து பாவம் செய்து அதனால அவன் பெருமை அடைகிறான். இல்ல, நான் பாவம் செய்யல, நான் சொன்ன என்ன என்று ஜஸ்டிஃபை பண்றது இருக்குதே, அதான் அல்லாஹ் அதான் விரும்புறான். இல்லை, ஒரு பாவம் செய்யும் போது அதனால் அவன் உணர்ந்து அந்த பாவத்துல தௌபாவின் பக்கம் மீளும் போது அல்லாஹ் அந்த அடியான நேசிக்கிறான். தௌபா செய்யக்கூடிய அடியான அல்லாஹ் நேசிக்கிறான்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடனான இந்த ஒப்பந்தத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்யுதல் இஸ்திக்பார நாம் ஒவ்வொருத்தரும் பாடமாக்குவோம். ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில ஓதுவோம். எங்களோட பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். அது இந்த கருத்தை விளங்கி ஓதுவோம். அதிகமான துஆக்களை நாம் ஓதுறோம். ஆனா அந்த துஆக்களுடைய ஆழமான கருத்து விளங்காத காரணத்தினால எங்களுடைய ஈமானுடைய அந்த அதிகரிப்புக்கு அந்த துஆ காரணமாக இல்லை. அது ஒரு பாதுகாப்பாக மாறுது, நன்மை நமக்கு கிடைக்குது. ஆனா அந்த உணர்வு, அந்த ஈமானிய உணர்வு, அந்த ஈமானிய ஃபீலிங் அது வரத்துக்கு அந்த கருத்தை நாம் விளங்கணும். அதை விளங்கி ஓதும் போது அந்த உணர்வு அல்லாஹ் இடத்துல ஒவ்வொரு நாளும் காலையிலே மாலையிலே இந்த உணர்வு ஓதும் போது எங்களோட ஈமான் புதுப்பிக்கப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது முதலாவது பக்கம். இன்றைய ஜும்மாவுடைய முதல் அம்சம் என்னென்றா, நாம் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுடனான ஒரு ஒப்பந்தத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நிகழாது. இந்த உலகத்துல நிகழக்கூடிய அனைத்துமே எங்களுடைய செயல்களுடைய வெளிப்பாடுதான். ஒன்று எங்களோட பாவங்களுடைய விபரீதம், அல்லது நாம் சரியான முறையில அந்த பராமரிக்காத காரணத்தினால அல்லாஹ் தந்த வளங்களை துஷ்பிரயோகம் செஞ்சு, அது வீண்விரயம் செஞ்சு, அது அளவுக்கு மிஞ்சி நாம் பயன்படுத்தினதின் காரணமாக, எங்களுக்கு இருக்கக்கூடிய உலகத்துடைய மோகத்தின் காரணமாக, பணத்துடைய மோகத்தின் காரணமாக, அளவுக்கு மிஞ்சி எங்களோட நஃப்சானியத்துக்காக வேண்டி நாம் இந்த உலகத்துடைய பொருட்களை பயன்படுத்தியதன் காரணமாக. உதாரணத்துக்கு எடுங்களே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லாம் வியாபாரிகளாக இருக்கிறோம். டெக்னாலஜி எடுங்க, இன்று உலகத்துக்கு பெரிய பாரமாக மாறி இருக்குது. மக்கள் பயன்படுத்தின டெக்னாலஜியுடைய கருவிகள், போன்கள், கம்ப்யூட்டர்ஸ்கள், லேப்டாப்கள், ஸ்கிரீன்கள், இது எல்லாமே ஒரு இடத்துல டம்ப் பண்ணி ரீசைக்கிள் பண்ண வேண்டிய இடம். இதெல்லாம் இந்த பூமியிலிருந்து எடுத்த விடயங்கள் தான். அல்லாஹ் இந்த பூமியிலிருந்து எடுத்து தான் அதை ரீசைக்கிள் பண்ணி ப்ரொசஸ் பண்ணி அது வந்திருக்குது. இன்று அதை எவ்வளவு பாரமாக மாறி இருக்குது. நாம் இன்று போன்களை தேவைக்கு அப்பால் மாற்றி கொண்டிருக்கிறோம். புதிய ஒரு போன் வந்தா இன்னொன்று எடுக்கணும். இதுதான் இதனுடைய விபரீதங்கள். இப்படியான ஒரு கன்சியூமர் மார்க்கெட்டை திறந்திருக்கிறார்கள், ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அப்படியான அளவுக்கு மார்க்கெட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வீடுகள்ல அதிகமான பொருட்கள் கொஞ்சம் வீட்டுல போயிட்டு சர்வே செஞ்சு பாருங்க, ஒரு லிஸ்ட போட்டு பாருங்க. இருக்கிற பொருட்கள்ல 50% மேலானது எங்களுக்கு தேவைக்கு அற்றது, தேவைக்கு அப்பால் உள்ளத, அந்த ஆசைக்காக வேண்டி வாங்கினது, அலங்காரத்துக்காக வேண்டி வாங்கினது. அன்புக்குரிய சகோதரர்களே, லிஸ்ட போடுங்க. ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறும் போது எவ்வளவு பெரிய பாரமாக மாறி இருக்குது. ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீடு மாறும் போது எவ்வளவு பாரமாக மாறி இருக்குது. அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தை விட்டும் ஆஹிராவுடைய பயணம் நமக்கு பாரமாக மாறக்கூடாது. ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறது நாம் அளவுக்கு தேவையற்ற பொருட்கள்னால, எங்களுக்கு அவசியம் இல்லாத பொருட்களை சேகரித்து வச்சதுனால எவ்வளவு பெரிய பாரமாக அது மாறி இருக்குது. அதை டிரான்ஸ்போர்ட் பண்றது, அதை தூக்குறது, அங்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டமாக மாறி இருக்குது. அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தை விட்டும் மறு உலகத்துக்கு நாம் பிரயாணம் செய்யும் போது எங்களோட பாவங்களோ, நாம் அளவுக்கு மீது இஸ்ராஃபாக நாம் சேகரித்த பொருட்களோ, எங்களோட செயல்களோ எங்களுக்கு பாரமாக அமையக்கூடாது. இந்த உலகத்துல கஷ்டங்கள் அல்லாஹ் ஆஹிராவுடைய கஷ்டத்திலிருந்தும் எங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் காரணமாக அமைக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது மிக முக்கியமான விடயம் தான் இது. எங்கட செயல்னால தான் நடக்குது. ஆனா இவ்வாறு அனர்த்தங்கள் நடக்கும் போது ஒரு முஃமின் இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும், இதுக்கு எப்படி பதில் அளிக்க வேண்டும்? அன்புக்குரிய சகோதரர்களே, பாதிக்கப்பட்டவர்கள் நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு ஒரு அவகாசமாக தந்திருக்கிறார். இது ஒரு அவகாசம். அன்புக்குரிய சகோதரர்களே, மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, அல்லது வேகமாக அடித்த காற்றினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, அல்லது கடுமையாக பெய்த மழையின் காரணமாக மண் சரிவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் நாம் அவர்களுக்கு செய்கிற எந்த ஒரு உபகாரமும் அல்ல. நாம் செய்யக்கூடிய உதவி அவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் அல்ல. அல்லாஹ் அவர்களின் ஊடாக நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறான். நல்ல நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறான். இந்த அவர்களுடைய கஷ்டத்துல, அவர்களுடைய துன்பத்துல நாம் பங்குதாரிகளாகி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற வளம்,
அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய செல்வம், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆற்றல், அது ஏதோ ஒரு முறையில எங்களுக்கு என்ன இருக்குது, செல்வாக்காக இருக்குது. எனக்கு பலரை கோஆர்டினேட் பண்ணி நெட்வொர்க் பண்ணி இந்த தேவையான உதவிய அந்த மக்களுக்கு சேர்க்க வைக்க வேண்டிய அந்த ஆற்றல் எனக்கு இருக்குண்டா நான் அதை செய்ய வேண்டும். எனக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறானா, அதில் எனக்கு ஏழுமானது அந்தந்த மக்களுக்கு தேவையான மக்களை பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் அவ்வாறு வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹி, ஒரு அடியாருக்கு உதவியாக இருக்கும் நேரமெல்லாம் அல்லாஹ் அந்த அடியானுக்கு அவனுடைய சகோதரன், எங்களுடைய சகோதரன், ஒரு சகோதரி கஷ்டப்படுகிறார், அவருக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல யாரா ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களோட கஷ்டத்தை நீங்க நாம ஏதாவது செய்தால் அல்லாஹ் ஆகிரால கியாமத்துடைய நாள்ல எங்களோட கஷ்டத்தை நீக்குவான். நாம் இது ஒரு சந்தர்ப்பமாக பார்த்து எப்பொழுதும் ஒரு முஃமினுடைய பார்வை என்னன்னா, இந்த செயலின் ஊடாக எனக்கு ஆகிரால என்ன கிடைக்கும், ஆகிரால எனக்கு என்ன கிடைக்கும், இது அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தரும் போது நமக்கு வைத்த ஒப்பந்தம் தான் அது. உனக்கு அமானிதமா தந்திருக்கிறேன், இதனுடைய உரிமையாளன் நீ அல்ல, நான் மாலிக்குல் முல்க், இருக்கிற எல்லா செல்வத்துடைய உலகத்துடைய அனைத்து வஸ்துடைய சொந்தக்காரன் உரிமையாளன் அரசன் அல்லாஹ் தான். நாங்கள் எல்லோரும் பாதுகாவலர்களாக ஹலீஃபாக்களாக இருக்கிறோம். தற்காலிகமாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இன்று எங்கட கையில அந்த செல்வம் இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தருட கையில போகும். அன்புக்குரிய சகோதரர்களே, டர்க்கில சிரியால நடந்த அந்த நிலநடுக்கத்தின் காரணமாக பலர் ஒரு இரவுல கோடீஸ்வரனாக இருந்தவங்க ஒரு இரவுல பிச்சைக்காரனாக மாறி ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். எத்தனையோ வீடுகளுக்கு சொந்தக்காரனாக இருந்தவங்க ஒரு ஆளுடைய பேட்டியை காண அவர் சொல்றாரு, 38 அபார்ட்மெண்ட் 38 வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருந்தேன், இன்றைக்கு எனக்கு ஒரு வீடு இல்லை. அல்லாஹ் நிலைமையை மாற்றுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால இந்த பணம், இந்த செல்வம் இருக்குதே, நுதாவிலுஹா பைனன் நாஸ், பணமும் அதிகாரமும் செல்வமும் ஆட்சியும் அல்லாஹ் அதை திருப்பிக் கொண்டே இருப்பான். இன்றைக்கு ஒருத்தருடைய கையில இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தருடைய கையில இருக்கும். எங்கட கையில இருக்கும் போது அதை சரியாக பயன்படுத்தி அல்லாஹ் நமக்கு எதற்காக வேண்டி தந்திருக்கிறானோ அதை நல்லா சம்பாதிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, வியாபாரம் செய்யக்கூடிய நீங்க இங்க வியாபாரத்துக்கு வாரீங்க, வியாபாரமும் ஒரு இபாதத், மறந்துடாதீங்க. ஏனென்றா நீங்க நல்லா சம்பாதிக்காட்டி உங்களுக்கு சதக்கா கொடுக்கலாம், ஜகாத் கொடுக்க முடியாது. அதனால அதுவும் ஒரு இபாதத், இன்டிரெக்ட் இபாதத். அதை எப்பெல்லாம் நீங்க சரியான நியத்துடன் செய்றீங்களோ, முறையாக செய்றீங்களோ, ஷரியாவுடைய வரையறை அடிப்படையில் செய்றீங்களோ, சரியான நியத் ஷரியாவுடைய வரையறை செய்யும் போது அங்க இருக்கிற நேரமெல்லாம் அது ஒரு வணக்கம், உங்களுக்கு நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்குது. அதுதான் எங்கட தீனுக்கும் ஏனிய மார்க்கத்துக்கான வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் பயிற்சார். செய்யக்கூடிய அனைத்து நற்கர்மங்கள் நல்ல காரியங்களையும் அல்லாஹுக்காக வேண்டி ஆகிராவை மையமாக வைத்து மனித இனத்துடைய நலவுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய எல்லாம் செய்யணும். அது வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், அந்த அனைத்திலுமே அல்லாஹ் நலவு வைத்திருக்கிறான். அது ஒரு வணக்கம். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், என்னுடைய தொழுகை, என்னுடைய கிரியைகள், வணக்க வழிபாடுகள், நாம் வாழ்வதும் மௌத்தும் எல்லாமே உனக்கு யா அல்லாஹ். இதுதான் எங்களுடைய உறுதிப்பாடு, இதுதான் எங்களுடைய வாதா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு தெரியும் கடந்த வாரம் 3-4 நாட்களாக வடக்கிலையும் கிழக்கிலையும் கடுமையாக பெய்ந்த மழையின் காரணமாக, காற்றின் காரணமாக 3 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேரடியாகவும் டிரெக்டாகவும் இன்டிரெக்டாகவும். கிட்டத்தட்ட அரசாங்கத்துடைய தகவல் அடிப்படையில் அதில் 80,000 பேருக்கு அவங்களுக்கு அடிப்படை தேவையும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். 80,000 பேர்கள் வீடும் இல்ல, அவங்க சென்டர்ஸ்ல இருக்கிறாங்க. அடிப்படையில இன்றைய காலையில அல்ஹம்துலில்லாஹ், நேற்று அதுக்கு முன்னாலே தொடர்ந்து நாம் ஓதக்கூடிய துஆக்கள், குனூத்,
அந்த துஆ எங்களுடைய இஸ்திக்ஃபாரின் காரணமாக அல்ஹம்துலில்லாஹ் இன்று காலநிலை சீராகி அந்த காலநிலை அந்த டீப் டிப்ரெஷன் அந்த சைக்ளோன் இந்தியாவின் பக்கம் அது பயணித்துக் கொண்டிருக்குது. அல்லாஹ் அது எந்த பக்கம் பயணித்துக் கொண்டிருக்குதோ அந்த மக்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும். உலகத்தில் எங்க சென்றாலும் அது எங்களுடைய அடியார்கள், எங்களுடைய சகோதரர்கள், அவர்களுக்கு தீங்கொண்டும் உண்டாகக்கூடாது என்று நாம் அல்லாஹ் இடத்துல கையேந்துவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் தண்ணியுடைய அளவு குறைந்தில்ல. இதை இன்ற முறை நாம் எல்லோரிடத்திலும் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம்தான், எங்களுக்கு ஏழுமான முறையில நாம் தர்மத்தை செய்வோம். இஸ்லாம் நமக்கு கண் தட்டு தரக்கூடிய ஒரு விடயம்தான். எங்களுக்கு தேவை இருந்தாலும் ஒரு ரொட்டி தானாக இருக்குது, எனக்கு பசியாக இருக்குது, அதுல அரைவாசிய நான் வச்சு மற்ற அரைவாசிய இன்னொரு தேவை உள்ளவருக்கு கொடுக்கணும் என்று கற்றுத்தரக்கூடிய ஒரு மார்க்கம். ஒரு ரொட்டி தான் எனக்கு இருக்குண்டா, அதுல அரைவாசியை நான் வைத்து மற்ற அரைவாசிய இன்னும் பசி உள்ளவருக்கு கொடுக்கணும் என்று கற்றுத்தரக்கூடிய ஒரு மார்க்கம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த தீனை சுமந்திருக்கக்கூடிய இந்த சமூகம் உலகளாவ ரீதியில த மோஸ்ட் சேரிட்டபிள் கம்யூனிட்டி. யூகேல ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக சதகா தர்மம் கொடுக்கக்கூடிய சமூகத்துடைய லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்குது முஸ்லிம் சமூகம். அவங்க என்னன்னா அதெல்லாம் டிஜிட்டலி எல்லாமே ஆடிட் பண்ணப்படுது. என்ன எவ்வளவு பணம் வருதுன்னு எந்த நிறுவனத்தின் ஊடாக போனாலும் அவங்க அதை ஆடிட் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும் போது முஸ்லிம் சமூகம் தான் ஒவ்வொரு வருடமும் யூகேல வரக்கூடிய அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில மோஸ்ட் சேரிட்டபிள் கம்யூனிட்டி. இந்த நாட்டிலையும் அப்படிதான். உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் இதுல முன்னுரிமை அளிக்கிறோம். அரசாங்கம் செய்ய வேண்டும், அவங்க செய்ய வேண்டும், எல்லாரும் அவங்களோட பொறுப்பை செய்ய வேண்டும். ஆனா எங்களுக்கும் ஒரு கடமைப்பாடு இருக்குது. எங்களோட அண்டை வீட்டாருக்கு பசியண்டா எங்களுக்கு ஏழுமானத்தை செய்ய வேண்டும். அதை நாம செய்யறது அவங்களுக்கு செய்யற ஒரு நலவல்ல. அது எங்களுக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் எங்களோட சந்ததிகளுக்கும் எங்களோட ஆகராவுக்கும் நாம் செய்யக்கூடிய ஒரு நலவாக இருக்குது. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்டில் இதுக்கு ஒரு முறை அல்லாஹ் தந்திருக்கிறார். அகில இந்திய ஜமீஅத் உலமா எப்பொழுதும் இந்த விடயத்தை இப்படியான நிலைமை வரும் போது இதை கோஆர்டினேட் பண்ணும். எந்த ஒரு பணத்தையும் எங்கட அக்கௌண்ட்டுக்கு போடுங்க, ஜமியாவுடைய அக்கௌண்ட்டுக்கு போடுங்கன்னு சொல்ல, அந்த மஸ்ஜிதுகள் அந்த மஸ்ஜிதுடைய அக்கௌண்டின் ஊடாக மஸ்ஜிதுடைய முறையின் ஊடாக நீங்க ஒரு ஊரை பாரம் எடுத்து அதை சரியாக செய்யுங்க, கோஆர்டினேட் பண்ணுங்க, டூப்ளிகேட் பண்ண வானம். நீங்க எந்தெந்த நிறுவன அமைப்புகள் ஏராளம் தொண்டு நிறுவனங்கள் இருக்கு, அந்த எல்லா நிறுவனங்களும் இப்ப பணம் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க எல்லோரும் சரியாக கோஆர்டினேட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் அங்க இருக்கக்கூடிய ஜமியாக்களுடைய கிளைகள் ஊடாக கோஆர்டினேட் பண்ணி யாருக்கு போயிட்டு சேரணுமேனா அந்த இடத்துக்கு சேர்த்து வைக்க வேண்டிய அந்த கோஆர்டினேஷனை செய்யக்கூடிய ஒரு பணியை அகில இந்திய ஜமீஅத் உலமா செய்து கொண்டிருக்குது. அதுக்கு உதவியாக மஸ்ஜித் நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அதுக்கு உதவியாக ஜமியாவுடைய கிளைகள் இருக்குது. யாருக்கெல்லாம் முடியுமோ நீங்க வந்திருக்கிறீங்க, எவ்வளவு இருக்குது அதை நீங்க ஒப்படைங்க. உங்களுக்கு இல்லையா அசர் தொழுகைக்கு நீங்க ஒப்படைங்க, இஷா மக்ரிபுக்கு ஒப்படைங்க, இஷாக்கு ஒப்படைங்க. எவ்வளவு ஏழுமோ அதை நீங்க செய்யுங்க. இதை பெறக்கூடியவர்கள், இது மிக முக்கியமானது, நீங்க கொடுத்துட்டீங்க. இந்த பெறக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கலாம், தொண்டு நிறுவனங்களாக இருக்கலாம், ஜமீஅத் உலமாவுடைய கிளைகளாக இருக்கலாம், நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும். இது பெரிய ஒரு அமானிதம். தான் கொடுத்தவங்க அவங்களுக்கு நன்மை கிடைச்சிட்டு அந்த அமானிதத்தை நீங்க சரியா நிறைவேற்றலண்டா, துஷ்பிரயோகம் செஞ்சீங்கண்டா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திலையும் அதனுடைய தண்டனையை சுகிப்போம். அல்லாஹ் நம்ம பாதுகாக்க வேண்டும். இந்த பொது பணங்கள்ல நாங்க மிகவும் கவனமாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துடைய பணம் சேர்ந்திருந்தா இரவைக்கு தூக்கம் போகாது, அது விநியோகிக்கும் வரைக்கும் அது எங்கட லாபத்துக்காக வேண்டி, எங்கட நண்பர்களுக்காக வேண்டி, எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அல்ல. உண்மையில யாருக்கு மிக முக்கியம் தேவை இருக்குதோ அவங்கள பார்த்து செய்யறதுக்கு அதுக்கு எல்லோரும் உதவியாக இருக்க வேண்டும். பணம் சேகரிக்கக்கூடிய நிறுவனங்கள், நபர்கள், அமைப்புகள் இந்த விடயத்தை கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் நாம் எல்லோரும் எங்களுக்கு ஏண்டிய உதவியை நாம் செய்ய வேண்டும். இதுதான் நமக்கு நம்முடைய மார்க்கம் கற்றுத்தந்திருக்கக்கூடிய விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக ஒரு முக்கியமான விடயம் என்னென்றா, எங்களுக்கு மனிதர்களுடைய தேவை எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய முடியாது, எங்களுக்கு ரப்பாக முடியாது. எங்களுக்கு எவ்வளவு எழுமோ அதை நாம் கொடுத்துருவோம். அல்லாஹ் இடத்துல கையேந்தி துஆ செய்வோம். யா அல்லாஹ், யாரெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, துஆ தான் எங்களோட மிக முக்கியமான ஆயுதம். துஆ.
அதனால இதை செஞ்சுட்டு சதகாவின் ஊடாக அல்லாஹ் அஸ்ஸதகத்து ரத்துல் பலா, எங்களுக்கு வரக்கூடிய தீங்கு அந்த சதகாவின் ஊடாக அல்லாஹ். அதே போல துஆ எங்களுக்கு அல்லாஹ் தந்த ஒரு ஆயுதம். நாம் துஆ செய்வோம். அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துஆ இருக்குதே, தூய்மையாக செய்யக்கூடிய துஆ இருக்குதே, அது அல்லாஹ் நிச்சயமாக அந்த துஆவுடைய பங்கு முதலாவது அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவார். ஒரு மலக்கு எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் நியமித்து எங்களுக்கு துஆ செய்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை உடைய மாலை நேரம், அசருடைய நேரம் இருக்குதே, சூரியன் மறைகிற நேரம் இருக்குதே, இது மிக முக்கியமான நேரம். இதை மட்டும் சொல்லி ஜும்மாவை நான் முடிக்க விரும்புகிறேன். இதில் நாங்கள் அதிகமானவங்க இந்த டைமை வீணாக்குறோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவங்க என்ன செய்வாங்கண்டா, தன்னுடைய அடிமையை அனுப்பி வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் அந்த டைம் இருக்குல்ல, சரியான கால்குலேஷன் இருக்குல்ல, போயிட்டு பாருங்க சூரியன் மறைதா, சூரியன் மறைகிறதுக்கு நெருங்கினா அது வந்து சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அப்படியே துஆல இருந்துடுவாங்க. அது வெள்ளிக்கிழமை நாள் அல்லாஹ் நமக்கு தந்த விசேஷமான துஆவுடைய நேரம், ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம்ல உலமாக்களுடைய 2 கருத்து இருக்குது. ஒன்று ஹதீப் ஹுத்பா, 2 ஹுத்பாவுக்கும் இடையில் உள்ள நேரம், அந்த ஹுத்பாவுடைய நேரத்தில் துஆ அங்கீகரிக்கப்படும். அதே போல கருத்து தான் சூரியன் மறைய முன்னால் உள்ள நேரம். அது வெள்ளிக்கிழமை விசேஷம். ஆனா எல்லா நாட்கள்லையும் அந்த சூரியன் மறைய முன்னால் உள்ள நேரம் எப்படி தஹஜ்ஜத்துடைய நேரம், சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால் உள்ள நேரம் எவ்வளவு விசேஷமோ, அதே போல சூரியன் மறைகிறதுக்கு முன்னால் உள்ள நேரமும் விசேஷமான நேரம். இந்த நேரத்தில் குறைந்தது ஒரு 10 நிமிஷம் நாம் அல்லாஹ் இடத்துல கையேற்றுவோம். உலக மக்கள் அனைவருக்கும் துஆ செய்வோம். நாட்டு மக்கள் அனைவருக்கும் துஆ செய்வோம். எங்கட தேவைகளை அல்லாஹ் இடத்துல முன்வைப்போம். அல்லாஹ் இடத்துல சூரத்துல் ஃபாத்திஹால நாம் சொல்லக்கூடிய விடயத்தை செயல் ரீதியாக செய்வோம். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னையே நான் வணங்குகிறேன், உன்னிடத்திலே தான் உதவி. இந்த இஸ்திஆனாவ அந்த நேரத்துல நாம் அல்லாஹ் இடத்துல கையேந்து துஆ செய்வோம். அல்லாஹ் நம்முடைய நிலைமைகளை சீராக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்டில் யாரெல்லாம் இந்த அசாதாரண கால்நிலையினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அவசரமாக விமோசனத்தை நசீபாக்க வேண்டும். அவர்களுடைய நிலைமைகளை சீராக்க வேண்டும். அந்த அசாதாரண கால்நிலையினால சிலர் வஃபாத்தாக இருக்கிறார். குறிப்பாக சில மதரசா காஷிஃபுல் உலூம் நிந்தவர்கள் இருக்கக்கூடிய மதரசா மாணவர்கள், அவர்கள் வீடு திரும்பும் போது அந்த வெள்ளத்தில் மாட்டி வஃபாத்தாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த குடும்பத்தினர்களுக்கு அல்லாஹ் பொறுமையை நசீபாக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை அல்லாஹ் சுஹதாக்களுடன் அல்லாஹ் சேர்த்து வைக்க வேண்டும். அல்லாஹுடைய பாதையில் இருந்த நிலையில அவர்கள் அல்லாஹ் அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தினர்கள், ஊர் மக்கள், மதரசால் இருக்கக்கூடிய நண்பர்கள், உஸ்தாத்மார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அந்த சபரையும் பொறுமையும் நம் அனைவரும் சார்பாக அந்த தாஜியாவை நம் முன்னிடத்தில் முன்வைக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், உற்றார் உறவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உலக மக்கள், உலகத்துடைய அனைத்து நிலைமைகளில் நீ சீராக்குவாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீனில் கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. சூதானில் சிரமப்படக்கூடிய மக்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. சில இடங்களில் மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதை ஊடகங்கள் நமக்கு முன்வைக்கதில்லை. யா அல்லாஹ் அப்படியாக சிரமப்படக்கூடிய மக்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. யா அல்லாஹ் நம் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக. ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் நமக்கு நீ மௌத்தை நசீபாக்குவாயாக. உன்னுடைய பொருத்தத்துடன் வாழ்ந்து உன்னுடைய பொருத்தத்துடன் உன்னுடைய ரிதாவுடன் உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நம் அனைவரையும் நீ புரிந்து கொள்வாயாக. நாட்டுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. நாட்டில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை நீ வழிநடத்துவாயாக. நாட்டு மக்களுக்கு சரியான தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய முறையில் அவர்களுக்கு நீ வழிநடத்துவாயாக. யா அல்லாஹ் தேவையான அனைத்து வழிகாட்டுகளையும் எல்லா உலமாக்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைவரையும் நீ வழிநடத்துவாயாக. யா அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வாயாக. Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.